தமிழன்பர்களுக்கு வணக்கம். தாயுமானவர்னுடைய ஒரு பாடல், மிக அழகான பாடல். அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, மனதை அடக்கி நம்மளால் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற செய்தியை ஒரு பாடல் அழகாக சொல்கிறாரு. கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெண்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்தமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகுத்தலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில்லா சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமறிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அந்த பாடலை படிக்கும்போதே நமக்கு அதனுடைய பொருள் புரியுது. அதாவது அந்த யானை மத யானையாக இருந்தாலும் அதை தன்னுடைய வசப்படுத்தலாம், கரடி புலிவாயையும் கட்ட முடியும், சிங்கத்தின் மேலே ஏறி சவாரி செய்ய முடியும், பாம்பை கையில் எடுத்து ஆட்டி வைக்க முடியும், சித்தர்கள் ரசவாதத்து மூலமாக இரும்பை பொண்ணாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதையும் நம்மளால் செய்யலாம் கற்றுக்கிட்டு. யாரும் காணாமல் இந்த உலகத்தில் நம்மளால் உலவ முடியும். விண்ணவர் வானுலகத்தில் இருக்கிறவங்கள கூட நம்மளால் அடிமையாக்க முடியும். எப்போதும் இளமையாகவும் இருக்க முடியும். கூடு விட்டு கூடு பாயறத்தையும் நம்மளால் செய்ய முடியும். தண்ணீர் மேலே நடக்க முடியும், நெருப்பின் மேலே அமர முடியும். நம்மளுடைய இந்த உலகத்தில் தன்னிகர் இல்லாத சக்தியையும் நம்மளால் பெற முடியும். ஆனால் மனிதனால் ஒன்று மட்டும் செய்ய முடியாது, அவனுடைய மனதை அடக்கி சும்மா இருக்க முடியாது, பக்குவ நிலையில் அவனால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறாரு. மீண்டும் அந்த ஒரு பாடலை சொல்கிறேன் பாருங்கள். கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெண்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்தமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகுத்தலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில்லா சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமறிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே என்று பாடுகிறார். நம்மளும் முயற்சி செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் மனதை அடக்கி ஒரு செயலில் ஈடுபடுத்துறதுக்கு நம்மளாலையும் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மனதை அடக்கிட்டால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாகி விடுவீர்கள். வெற்றி பெற்றவர்களாக மாற எனது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.